ஆமா, இந்த ஆடியோ ப்ளே பண்ணியிருந்ததுல இந்த எஸ்எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது என்ன பர்பஸுக்கு அங்க இருக்கு, அதோட யூசேஜ் என்ன அப்படின்னா ட்ராக்கிங் டோக்கன் அப்படின்றது மாதிரி நமக்கு அந்த வாய்ஸ்ல சொல்லியிருந்தாங்க அந்த ஆடியோல. அப்போ அந்த ட்ராக்கிங் டோக்கன்ல நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அப்படின்றவங்க ஃபிளெக்சிபிள்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, 360 நாள்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, 600 நாள்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, பேண்ட் பாண்டுல ஃபிளெக்சிபிள் பாண்டுல ஒவ்வொரு இதுலயும் வந்து எவ்வளவு பேர் இதுல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எஸ்எல்ஜிஎன்எஸ் அப்படின்றதுல இருக்கு. அதை பத்திய ஒரு சின்ன வந்து எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பத்திய ஒரு சின்ன வீடியோ. அதனால நீங்க உங்களோட ஸ்கிரீன் இது பண்ணுங்க, நான் என்னோட ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணி வரேன். ஓகே சார். சார் என்னோட ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிட்டேன், நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஜின் எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது எஸ்எல்ஜிஎன்எஸ் அப்படின்றதுல அந்த டோக்கன் அப்படின்றது நமக்கு பாலிகானை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்றது நமக்கு காமிச்சிச்சு. பட் அனிபிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து காமிக்கிறது இல்லை. பட் அந்த எஸ்எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பாக்குறதுக்காக நம்மளோட ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்றதுனால நம்ம டிஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய சேஃபால் டோக்கன் பாக்கெட்டு பிட்கெட் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். பட் நம்ம அனிபிஸ் அப்படின்றது பிட்கெட் வாலெட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இது 100% இன்டெகிரேஷன் ஆயிருக்கு அப்படின்றதுனால நம்ம பிட்கெட் அப்படின்றத பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம அங்க வந்துட்டோம் அப்படின்னும் போது நம்ம இந்த வேலெட் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது நம்மளோட வேலெட் எந்த வேலெட்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்க பிளாக் செயின் என்ன இதுல செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாக்குறோம். இப்போ அனிவியஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கோம். இது தேவைப்பட்டா பாலிகான் இல்லைன்னா ஆல் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அனிவியஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது 0 அப்படின்றது தான் இப்போ காமிக்குது. எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது நம்ம ஸ்டேக் பண்ணதுனால இங்க வேல்யூ காமிக்கிறது இல்லை. நம்ம ஜிஎல்ஜிஎன்எஸ்ல எவ்வளவு வச்சிருக்கோம், டாய் எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்றத இங்க பாக்குறோம். கேஸ்டி எவ்வளவு வச்சிருக்கோம். இந்த எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல டோக்கனோட இன்ஃபோ அப்படின்றது 6B8 அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா டோக்கனோட கான்டாக்ட் அட்ரஸ் அப்படின்றது CO6B8 அப்படின்றது. இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு டோக்கனுக்கும் ஒரு கான்டாக்ட் அட்ரஸ் இருக்கும். அப்போ அது எல்ஜிஎன்எஸ் அப்படின்றதோட கான்டாக்ட் அட்ரஸ் நம்மளோட பாலிகானை பொறுத்த வரைக்கும் F01 முடியும். இங்க பொறுத்த வரைக்கும் 6B8 அப்படின்றது முடியும். ஓகே, அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் அட்ரஸ் என்பது எஸ்எல்ஜிஎன்எஸ் பொறுத்த வரைக்கும் 5B8C அப்படின்றது தான் நமக்கு எஸ்எல்ஜிஎன்எஸ் அப்படின்றதோட கான்டாக்ட் அட்ரஸ். இப்போ நம்ம எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத கிளிக் பண்றோம். இதுல இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க அந்த ஃபண்ட் எல்லாமே இங்க இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே டிரான்சாக்ஷன் ஹேஷ் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ரௌசர் அனிலிஸ்ட் செயினுக்குள்ள நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் மின்ட்ன்றது வரும், எஸ்எல்ஜிஎன்எஸ்ன்றது வரும். இது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபருக்காக கொடுத்தது. இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றேன்.
ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம அனிபிஸ் செயின்ல போய்க்கிறோம். அனிபிஸ் ஆர்ஜின் ஜெபி.io அப்படின்ற நம்மளோட வெப்சைட்ல போயிடுறோம். வேலட் கனெக்ட் பண்ணிக்கிறோம். மெனு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதுல நம்பர் 1 அப்படின்றது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபிளெக்சிபிள் ஸ்டேக் அப்படின்றது ஒரு வகையான ஸ்டேக்கு. லாங் டேர்ம் ஸ்டேக் அப்படின்னு வரும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப் இருக்கு அப்படின்னா வேனபிள் பாண்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்போ வீடியோ ப்ளே பண்ணதுல உங்களுக்கு அதோட டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்து 360 நாள் ஸ்டேக்கு, அடுத்து 600 நாள் ஸ்டேக்கு, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி, நீ எனர்ஜி எடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அதுல வந்து பேர்னிங் இருக்கு, பிளட்ஜ் இருக்கு. இப்போ 5 விதமான ஸ்டேக்கிங் அப்படின்றது நம்ம இங்க பண்றோம். இப்போ இதுல ஒவ்வொரு ஸ்டேக்கிங்லயும் எவ்வளவு பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சிஸ்டத்தை எந்த அளவுக்கு மக்கள் பிலீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது, எந்த அளவு பேனிக் செல்லிங் அப்படின்றது இனிமே நடக்காது அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இங்க இருக்காதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த எல்ஜிஎன்எஸ் வச்சு எஸ்எல்ஜிஎன்எஸ் வச்சு நம்ம ட்ராக் பண்ணி பாக்குறது எப்படி அப்படின்றத பத்தி தான் இங்க பார்க்க போறோம். அப்போ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஃபிளெக்சிபிள் அப்படின்றதுல எல்ஜிஎன்எஸ் எதுவுமே இல்லை. பட் ஒரு 10 வந்து அன்ஸ்டேக் பண்ணிக்கிறேன். சரி, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படின்றது எந்த நம்மளோட ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கு எங்க ஃபண்டு போகுது, எங்க இருந்து வருது அப்படின்றது. இப்போ நான் அன்ஸ்டேக் பண்றேன். 7824 அப்படின்ற இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ்ல இருந்து தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட வேலட் அப்படி சொல்லக்கூடிய 548க்கு ரிசீவ் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ்ன்றது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. 7824 அப்படின்றது. ஓகே, கன்ஃபார்ம். 10 எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்துருச்சு. பத்து அப்படின்றது இப்போ அன்ஸ்டேக்ல இருக்கு. இப்போ நான் இதை வந்து என்ன செய்யலாம், ஃபிளெக்சிபிள் ஸ்டேக்ல மறுபடியும் போடலாம். இப்போ நான் இங்க மேக்ஸின் கொடுக்குறேன். சாரி, ஆல்ரெடி பார்த்து இருக்கோம். ஓகே, ஒரு 3 எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது போடுறேன். ஸ்டேக் ஸ்டேக் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபண்டு எங்க போகுது அப்படின்னா 7824 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு போகுது. ஓகேங்களா, இது ஃபிளெக்சிபிள். அப்ப எங்க இருந்து போகுது அப்படின்னா என்னோட ஃபண்டு என்னோட வேலட்ல இருந்து இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் போகுது. அப்போ இதை வந்து நம்ம காப்பி பண்றேன். என்னோட வாட்ஸ்அப்ல, என்னோட பர்சனல் வாட்ஸ்அப்ல இதை நான் போட்டு வச்சுக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு பர்சனல் ஜஸ்ட் லோட் ஆகுது. ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 7824 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் ஸ்டேக்கிங்.
ஃபிளெக்சிபிள் ஸ்டேக்கிங்கோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் ஓகேங்களா? ஓகே, இது நம்ம ஃபிளெக்சிபிள் ஸ்டேக்கிங்கோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் என்ன அப்படின்றத நம்ம இங்க உள்ள தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆனா இதுல ஸ்டேக் பண்ணல, நான் கேன்சல் கொடுத்துறேன், பேக்ல வந்துடுறேன். அப்போ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் ஸ்டேக்கிங் அப்படின்றத சொல்றேன். இதுல 360 நாள் ஸ்டேக் அப்படின்றத கிளிக் பண்றேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் கொடுக்குறேன், ஸ்டேக் ஃபார் 360 days அப்படின்னு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ECEX. ஓகேங்களா? எங்க இருந்து நம்ம ஸ்டேக் பண்ணா நம்ம வேலட்ல இருந்து ECX அப்படின்ற இந்த ஒரு ப்ராஜெக்டோட கான்ட்ராக்ட் அட்ரஸ்க்கு நம்ம போகும் அப்படின்றது. அப்போ இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிட்டு ECEX இது வந்து பாத்தீங்கன்னா 360 days ஸ்டேக்கிங். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதையும் கேன்சல் பண்ணிடுறோம். பட் நம்ம ஸ்டேக் பண்ணல, ஆனா எங்க போகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த அதுக்கு அடுத்து லாங் டேர்ம் ஸ்டேக்லயே வந்து பாத்தீங்கன்னா 600 அப்படின்றதுல நம்ம வர்றோம். இங்க மேக்ஸ் கொடுக்குறேன், ஸ்டேக் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா F7 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 600 நாள் ஸ்டேக்கிங். அப்போ இதுல நம்ம போடல, பட் தெரியறதுக்காக இதை இப்போ இதையும் காப்பி பண்ணிக்கிறேன், என்னோட வாட்ஸ்அப்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 600 days ஸ்டேக்கிங்கோட கான்டாக்ட் அட்ரஸ். ஓகே, இப்போ 3 அட்ரஸ் நம்ம இது பண்ணிக்கிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஸ்டேக்கிங் கான்ட்ராக்டை வேணாலும் எடுக்கலாம், பட் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். லாங் டேர்ம் ஸ்டேக்லயே வந்து பாத்தீங்கன்னா பேர்னபிள் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இதுல நீங்க மேக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ரூவ் கொடுக்குறீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா C69 அப்படின்றது. இதுக்கு நம்ம காப்பி பண்றோம். பாண்டோட கான்ட்ராக்ட் அட்ரஸ். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ILOல போறீங்க. இங்க ஜெனிசிஸ் அப்படின்றது கூட நெக்ஸ்ட் டேக் வித் அப்படின்னு போடும்போது இங்க கான்டாக்ட் அட்ரஸ்ன்றது இங்க நம்மள பாத்தீங்க அப்படின்னா CE60 அப்படின்றது. இதையும் கூட நீங்க அதாவது ஜெனிசிஸ். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஸ்டேக்லயே வெப் எனர்ஜி எடுக்கிறது அந்த இதுக்கு உண்டானது, அதுக்குரிய கான்டாக்ட் அட்ரஸ் அப்படின்றத நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டேக் எனர்ஜி இதோட கான்டாக்ட் அட்ரஸ்ன்றது உங்களுக்கு OBAE அப்படின்றது. இதையும் காப்பி பண்ணிக்கலாம்.
இது வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 அட்ரஸ் இருக்கு. டேக் பண்ணலாம், பேன் பண்ணலாம். பட் நம்ம ஒரு சாம்பிளுக்காக எனர்ஜி அப்படின்றது இங்க போட்டுச்சு. அப்போ நம்ம ஒவ்வொரு கான்டாக்ட் அட்ரஸும் எதுக்குரியது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். எஸ்எல்ஜிஎன்எஸோட 5B8C அப்படின்றத பத்திய ஒரு ட்ரேக்கிங் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். இப்போ எஸ்எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். FiveB8C அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எல்ஜிஎன்எஸோட கான்டாக்ட் அட்ரஸ். இப்போ நம்ம எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது தான் எல்லாத்துலயுமே ஸ்டேட் பண்றோம். இந்த ரிசீவ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டிரான்சாக்ஷன் ஹேஷ் அப்படின்றது நம்ம கிளிக் பண்றோம். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் வந்து பேன் ஆயிருக்கிறது, இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராக்ட் ஆனது T54 அப்படின்ற டீடைல்ஸ் ஒன்னொன்னா எஸ்எல்ஜிஎன்எஸ்ல இருந்து எஸ்எல்ஜிஎன்எஸ் பண்ணது. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எஸ்எல்ஜிஎன்எஸோட அட்ரஸ் டோக்கன் பாண்ட் அப்படின்றது காமிக்குது இல்லைங்களா? இந்த எஸ்எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளோட கான்டாக்ட் அட்ரஸ் எஸ்எல்ஜிஎன்எஸோட கான்டாக்ட் அட்ரஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். FiveB8C அப்படின்றது தான் நம்மளோட எல்ஜிஎஸ் கான்டாக்ட் அட்ரஸ். அப்போ இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு வந்து இங்க டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்குன்றது 19 செகண்ட், 20 செகண்ட், 21 செகண்ட்ல எவ்வளவு டிரான்சாக்ஷன் நடந்து இருக்கின்ற டீடைல்ஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கலாம். 34 செகண்ட், 34 செகண்ட், 36 செகண்ட், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் எந்த அளவு நடந்துகிட்டு இருக்குன்றத இங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டர்ஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல தான் கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டியது. நீங்க இந்த அட்ரஸ் எதுக்குரிய கான்டாக்ட் அட்ரஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ECE6 அப்படின்றது எதுக்குரிய கான்டாக்ட் அட்ரஸ் அப்படின்னா ECE6 அப்படின்றது 360 நாள். அப்போ 360 டேஸ்ல இந்த 360 நாள் ஃபண்ட் லாக் பண்ணவங்க அப்படின்றதுதான் மெஜாரிட்டியா இருக்கு அப்படின்றத இங்கக்குள்ள பாக்குறோம். இந்த அட்ரஸும் இதுல வந்திருக்க அட்ரஸும் சரி அப்படின்றத நீங்க பாத்துக்கிறீங்க. 360 நாள் அப்படின்றது. அப்ப அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பண்ணிருக்காங்க, 65.96% அப்படின்றது நம்ம அங்க இருந்து மாறி இருந்து பாலிகான்ல இருந்து 360 நாள் அப்படின்றது தான் அதிகபட்சம் அவங்க நம்ம கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்திருக்காங்க. அப்போ இங்க வந்து செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குறையாது. முன்னாடி இருந்த பாலிகான் அப்படின்றதுல எப்ப வேணாலும் யார் வேணாலும் ஸ்டேக் பண்ணிக்கலாம், பிளெக்சிபிள் அதிகமா இருந்தாங்க, பாண்டுல கம்மியா இருந்தாங்க. பட் இப்போ பேஸ் டூ அனிதிஸ் செயின் அப்படின்றது வந்தது. நம்மளோட சிஸ்டத்தோட ஃபுல் புரிதல் இந்த 2 வருஷத்துக்குள்ள எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் மக்கள் 360 நாள் அப்படின்றதுல வரக்கூடியவங்க 360 டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 65.96% அப்படின்றது இதுல வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இங்கனக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்த கட்டமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா F72F அப்படின்றது என்ன அப்படின்றத பார்ப்போம். F72F அப்படின்றது உங்களுக்கு 600 டேஸ் டேக்கிங்.
600 நாள் ஸ்டேக்கிங் அப்படின்றதுல F7 2F அப்படின்றதுன்னு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா 600 டேஸ் ஸ்டேக்கிங். எத்தனை பர்சன்டேஜ் பீப்புள் இருக்காங்கன்னா 25 இங்க பாத்துருவோம். 23% பீப்புள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 600 நாள் ஸ்டேக்கிங்ல இருக்காங்க. அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டிஸ் வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய 54 நாடுகளை சேர்ந்த அந்த 24 லட்சம் பேரும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்றது 360 நாள் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் 600 டேஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதல் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, மூணாவதா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா 7824 அப்படின்றது, இது நீங்க பிளெக்சிபிள் ஸ்டேக்கிங் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் நான் அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். இதுதான் பிளெக்சிபிள் ஸ்டேக்கிங்கோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் 7824. அப்போ எத்தனை பர்சன்ட் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா 5.81% தான் வந்து பாத்தீங்கன்னா பிளெக்சிபிளே இருக்காங்க. அப்போ ஏன் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 5% நமக்கு ரிவார்டு கிடைக்கிறது 20%. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 30% கிடைச்சிருது, இங்க வந்து நமக்கு 28 கிடைச்சிருது. ஆனா மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 360 நாள்ல 65 மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 65%ல சரி 360 நாள் ஸ்டேக்கிங்ல வந்து 65%, 600 நாள் 23, பிளெக்சிபிள்ல வந்து 5.81 அப்படின்றதுல தான் இருக்காங்க. அப்போ 360 அப்படின்றது, இது வந்து 600 டே ஸ்டேக்கிங், இது வந்து பாத்தீங்கன்னா பிளெக்சிபிள். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது நம்ம பாலிகான்ல இருக்கும்போது இருந்தது, மக்களோட பேனிக் செல்லிங் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்றது இங்க இந்த மெக்கானிசம் இந்த புல் புரிதல் எடுத்து மக்கள் மாறும்போது 360 நாள்ல 65 இருப்பிடும் போது நமக்கு இந்த பிளக்சுவேஷன்ன்றது ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த மக்களோட மனநிலையும் இங்கனக்குள்ள தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. ஓகே, அடுத்து வந்து பாக்குறீங்க அப்படின்னா TE60 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும்னே 2.68%, OB4E அப்படின்றது 1.63%. இது என்னன்னு கேட்டீங்கன்னா பிளெக்சிபிள் அப்படின்றது பாண்ட் அப்படின்றது, அதை பத்தி ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். பாண்டுன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டுன்றது C69 இல்ல 94 BF அப்படின்றது எனர்ஜி. அப்புறம் அந்த பேனிங் இருக்கும், பிளக்ஸ் இருக்கு. நான் மெயினான சில விஷயங்களை மட்டும் தான் இங்க காமிச்சிருக்கேன். இப்போ பாண்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா C69, அதோட கேட்டகரி என்னன்னு பாத்துக்கிறோம். பாண்டுன்றதுக்கும் ஒரு பெரிய ஒரு இது இல்லை. 94 பாண்ட் ஜெனிசிஸ் CE60, பாண்டு 7C69. ஓகே, அதெல்லாம் இங்க வந்து 0% அந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ மேஜரா உள்ள விஷயங்கள் CE60ன்றது இது இருக்குங்களா, 7824 CE6 360 பாண்டு CE69. ஓகே, இந்த இருக்கு. ஜெனிசிஸ் அப்படின்றதுல போட்டிருக்கவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.8, அதாவது CE6 ஜெனிசிஸ் அப்படின்றது இந்த ஓகேங்களா. அப்போ 2.68% தான் போட்டிருக்காங்க அப்படின்றது. அப்போ மேஜரான மக்கள் அப்படின்றது 65 அப்படின்றது நமக்கு 360 டேஸ் அப்படின்றது. இந்த ட்ராக்கிங்கை வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஓகே, அப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களோட மனநிலை ஏத்த நீங்க
இங்க ஸ்டேக் பண்ணிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது லாங் டேர்ம் ஸ்டேக் அப்படின்றதுல 65% பீப்புள் அப்படின்றது இங்க இருக்காங்க. 23% பீப்புள் அப்படின்றது 600 days பேனபிள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சும்மா 0.2 எவ்வளவுதான் இருந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளெக்சிபிள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5% பீப்புளுங்களா 5% தான் அந்த ஃபிளெக்சிபிளாக இருக்காங்க. 5% பீப்புள் தான் ஃபிளெக்சிபிளாக இருக்காங்க. அப்போ இதை நீங்க எடுத்துக்கிற வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஃபிளெக்சிபிள். இதுல ஒரு சில பேர் எனக்கு உடனடியா பணம் தேவைப்படும் ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் இதுல ஒரு 50%, லாங் டேர்ம்ல 600 360 நாளோ 50% போடலாம். இல்ல எனக்கு வந்து அடிக்கடி தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க 100% ஃபிளெக்சிபிளையும் போடலாம். இல்ல அப்படின்னா நீங்க 90% உங்களுக்கு லாங் growth வேணும், நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா 90% இதை போட்டு ஃபிளெக்சிபிள்ல 10% அமௌண்ட் நீங்க போட்டு ஸ்டேக் பண்ணிக்கலாம். இல்ல லாங் டேர்மே வந்து நீங்க போடணும் அப்படின்னாலும் 100% நீங்க போட்டுக்கலாம். அப்போ இது வந்து அவங்களோட மனநிலை, அவங்களோட பண நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க முடிவு எடுத்து பண்ணிக்கலாம். பட் ஆனா இங்க இப்ப பதிவு பண்ணப்பட்டது அப்படின்றது 65 23 5 அப்படின்றதுதான் ஒரு போஸ்டர் ஒன்று வந்திருக்கும். அது சில பேர் பார்த்துருப்பீங்க. இல்லை அப்படின்னாலும் நான் சொல்றேன். இந்த ட்ரெஸரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ அசெட் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ட்ரெஸரி ஒரு இது எத்திரியம் மட்டும் இருக்கிற அந்த வேலெட்டு இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓவரால் ட்ரெஸரி அப்படின்றது ஆர்மரால செக் பண்ணப்பட்டது. செக் பண்ணி நமக்கு வந்து ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டா எவ்வளவு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 1,40,118 பிடிசி காயின் ஒர்த் ஆஃப் அசெட்ன்றது நமக்கு இங்க இருக்கு. இதுதான் ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டு. பட் இந்த ரிஸ்க் ஃப்ரீ அசெட் அப்படின்றதுல இருந்து நமக்கு இப்போ ஒரு 1 கோடி டாய் அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 விதமா நமக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதுல ஒரு வேலட் அப்படின்றது தான் இந்த மெயின் ட்ரெஸரி அப்படின்றது. அதுக்கடுத்து வந்து பாலிகான் பிளாக் செயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலட்லையும், பாலிகான்லயே இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா செகண்டா வேலட்லையும், அதே மாதிரி அனிபிஸ் பிளாக் செயின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 நம்பர், மொத்தம் 4 வேலட்ல அந்த 1 crore டாய் அப்படின்றத நமக்கு ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க ஒவ்வொரு காரணங்களுக்காக. அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா மெயின் ட்ரெஸரியில எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா 101. எவ்வளவு ஃபண்டு இங்க வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னா 1 10 100 1000 லட்சம் 10 லட்சம் 65,000 டாய் அப்படின்றது நமக்கு ரிஸ்க். அந்த சேக்கப்சர் மாதிரி பேனிக் செல்லிங் நடக்கிற நேரங்கள்ல ஒரு லாங் டைம் ஹார்சர்ஸ்க்கு ஒரு பேனிக் இல்லாம பறக்கு மெயின்டைன் பண்றதுக்காக இந்த ஒதுக்கப்பட்டது தான் இந்த அசெட்டு. இது வந்து மெயின். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலிகான் அப்படின்றதுல இதுல இன்னும் வந்து நமக்கு கொண்டுட்டு வரல. அதுக்கடுத்து பாலிகான் 2 இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க. 5 லட்சம் டாய் அப்படின்றது நமக்கு
ரிஸ்க் ஃப்ரீ அசெட். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மெயின், ரெண்டாவதுல பார்த்துருக்கோம், மூணாவது பாலிகான்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 வேலட், அதுல ஒரு வேலட். அதுக்கடுத்து வந்து அனிபிஸ்லயும் வச்சிருக்காங்க. அனிபிஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து எங்க செட்டிங் பண்ணி கொண்டு வரல. இது அனிபிஸ் பிளாக் செயின் அப்படின்றதுல. ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த மெயின் அட்ரஸ். நம்ம அந்த 012 ப்ரொபோசல் அப்படின்றதோட அந்த சேக்கப்சருக்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடிய அனிபிஸ் பிளாக் செயின் மெயின் அட்ரஸ் இந்த அட்ரஸ்கள்ல இருக்கு. இந்த அட்ரஸ்ல தான் இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 65, இங்க வந்து 5 ஃபண்டெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். மெயினான வேலட்ன்றது அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அட்ரஸ் சரி, அங்க வந்து லாக்ல இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேக்கப் சர்க்காக தனியா எடுத்து ஒதுக்கப்பட்டது அப்படின்றத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மணி 10:13 ஆயிடுச்சு. அதனால அந்த ப்ரொபோசலையும் நம்ம பார்த்துட்டோம், பிளஸ் வந்து எஸ்எல்ஜிஎன்எஸ் பத்தியும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே ஓகே மேடம், அப்போ ஜூம் வந்து நம்ம உங்களுக்கு இதுல புரிஞ்சிச்சு அப்படின்றவங்க, ஏன்னா நம்ம சொன்னது நம்மளா சொன்ன மாதிரி ஏந்திரக்கூடாது. ஓகே, வாசுதேவன் சாருக்கு ஓகே மேடம், அப்படியே நீங்க ஃபைண்ட் அப் பண்ணிக்கோங்க.